வணக்கம். நான் உங்களுடைய சிவகுமார் பேசுகிறேன். தமிழ் இலக்கணம் டிவி சார்பாக உங்களுக்கு இப்போ வீட்லேயே வாஷிங் பவுடர், நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வாஷிங் பவுடர், நல்ல தரமான வாஷிங் பவுடர் எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி உங்கள் வீட்லேயே உங்களுக்கு தேவையான வாஷிங் பவுடரை தயார் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு அப்படின்னு சொன்னால், சோடாஷ் அப்படிங்கிற பொருள் 2 கிலோ. நான் 6 கிலோ வாஷிங் பவுடர் தயார் பண்ணுறதுக்கான பொருள்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 கிலோ சோடாஷ் அப்படிங்கிற கெமிக்கலை நம்ம வாங்கிக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, சோடா, துணி சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இதை நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து வெள்ளை துணிகளை கொஞ்சோண்டு போட்டு வெள்ளாரி வைப்பாங்க, வெந்நீரில் போட்டு வேக வைப்பாங்க. துணியை வேக வச்சா வெளியேன்னு வந்துடும். அந்த அதுதான் நம்ம துணி துவைக்கிறது பயன்படுத்திக்கலாம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, முழுக்க துணியில் உள்ள அழுக்கு எடுக்கிறதுக்கு தான் இது பயன்படுது. இதுக்கு பேர் சோடாஷ்னு பேர். இது ஒரு 2 கிலோ எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துக்கிட்டு எப்படி கொண்டுடுவோம். இப்போ ஒரு கரண்டி எடுத்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு குழி பறிக்க போகிறோம். இது கொஞ்சம் நெடியேறும், கொஞ்சம் எட்டி வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை செய்யணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஆசிட் செலரின்னு பேர். ஆசிட் செலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ நமக்கு தேவை, 1/2 லிட்டர். இப்போ இதில் நான் 1 லிட்டர் இருக்குது, ஒரு 1/2 லிட்டர் கொடுக்க மாட்டேன் கடையில், அதனால் நான் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு பாதி அளவு நம்ம இதில் எடுத்துக்கிறோம். நமக்கு 1/2 லிட்டர் தான் தேவை. இது வந்து ஃபோமிங்காக, எப்போதுமே அழுக்கு நுரை நிறையா வந்தால் தான் துணி நல்லா வெளுக்கும், அழுக்கு போகும். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் நாம் இதில் ஊற்றிக்கிறோம். 1/2 லிட்டர் ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன், 1/2 லிட்டர் ஊற்றிருப்பேன். ஸோ இதில் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துட்டோம். இதை மூடி வச்சுருவோம். நம்ம இதை என்ன பண்ணணும்னா, இதை கையால் கிளறக்கூடாது, ஹீட் ஆகும். அதனால் இதை என்ன பண்ணுறீங்க, மெதுவாக இந்த கரண்டி வச்சு நம்ம எப்படி கிளறோம். ஜென்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கெட் மணி கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா குறைச்சலாக பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டட் வாஷிங் பவுடர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா வரலையும் கிலோ விற்கிது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 50 ரூபா தான் வரும். ஸோ உங்களுக்கு 50% கிட்டத்தட்ட மிச்சமாகும். அதனால் உங்கள் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பேர்லாம் எழுதிக்கணும். சோடாஷ் 2 கிலோ, செலரி, ஆசிட் செலரி. ஆசிட் செலரின்னு பேர் வாங்கணும். இன்னொரு செலரி இருக்குது, நம்ம ஆசிட் செலரி தான் நம்ம அதுக்கு பயன்படுத்தணும். நல்லா அந்த கட்டி போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலரணும். பயங்கர ஹீட்டாக இருக்குது, நெடி ஏறுது, உட்கார முடியல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கணும். வேற ஒன்றும் ரொம்ப ஒன்றும் கைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் நம்ம கரண்டியால் நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கம்மி ப்ரைஸ்ங்கிறதால இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு நல்லா துணி துவைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி கொட்டி அந்த 150 ரூபா ரேஞ்சுக்கு ஈக்குவல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். எங்கள் ஒய்ஃபும் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எந்த நேரமும் வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி? என்ன சார், உங்கள் வீட்டில் எப்படி? உங்கள் வீட்டிலலாம் வாஷிங் மிஷின் ஓடாதோ? இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இது சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்ங்கிற ஒரு பொருள். இது ஒன்றும் இல்லை, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சோடியம் பைகார்பனேட்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க கடையில். இதில் ஒரு 2 கிலோ நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். இதுவும் அழுக்கு எடுக்கிறது தாங்க. இனிமேல் கொஞ்சம் கையால் செய்யலாம். எனக்கு கையில் கொஞ்சம் காயம் பட்டுருக்கு, நெருப்பு சுட்டுருக்கு, ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நான் கையில் செய்யலை, கரண்டியாலே செய்யலாம். எப்போ கரண்டியால் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரண்டியால் செய்யலாம். எடுக்கிறது. இதுக்கப்புறம் குளோபல் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/2 கிலோ. இது 1 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கோம். நமக்கு 1/2 கிலோ போதும்.
இந்த 1/2 கிலோ குளோபல் சால்ட்டை இதில் கலந்துக்கிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது ரொம்ப சீப்பான பொருள் தான். இப்போ நல்லா இதை வந்து அப்படியே நல்லா கிளறிக்கணும். இந்த விளக்குக்கு எப்படி புளி போட்டு விளக்குவோமோ, பித்தளை பாத்திரங்களுக்கு புளி போட்டு விளக்குவோமோ, அதுபோல் அது என்னென்னா அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட். உப்புங்கிறது வந்து கேட்டலிஸ்ட், வினை ஊக்கி. அந்த பளிச்சுன்னு ஆக்குறது, அந்த அழுக்கு எடுக்கிற வினையை ரொம்ப துரிதமாக்கும். அதுபோல் துணியில் உள்ள அழுக்கை சீக்கிரம் நல்ல பளிச்சுன்னு போட்டு வினை ஊக்கியாக ஒரு பொருளை சேர்க்கப்போகிறேன். அது என்னதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட், ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் இருக்கு இல்லையா, நீ என்ன பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1 கிலோ இந்த சால்ட்டை நம்ம இதில் சேர்க்குறோம். 6 கிலோவில் 1 கிலோ உப்பு தான், சாதாரண சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. இதையும் இதோட நல்லா கலந்துட்டோம். இப்போ இதோட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா டினோபால் அப்படின்னு சொல்லுவாங்க. டினோபால் அப்படின்னு இது நல்ல வெளுப்பு கொடுக்கும். வெள்ளை துணி இருக்குன்னா வெள்ளைன்னு வரும். அந்த காலத்தில் டினோபால் போட்டு துணி துவைப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் துவைப்பாங்க. உங்கள் வீட்டில் போட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. வெள்ளை சட்டைக்கு இதை போட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு வரும். ஸோ அதுக்காக இந்த டினோபால் ஒரு 50 கிராம் ஃப்ளோரசண்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்கணும், கடையில் வாங்கின பொருள் மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்னதே கெமிக்கல் வாங்கி நான் கொடுத்து என்ன என் உயிர் எடுக்கிறாரு அப்படிம்பாங்க ஒய்ஃபு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த கலர் கிரானுல்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிங்க, ஒரு 50 கிராம். நிறைய கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தாலும் ஒன்று தான், சேர்க்காட்டி ஒன்று தான். இது சேர்த்தாக்கா பார்க்கறதுக்கு கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். இதனால ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. இது வந்து போதும், ஒரு 50 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே சேர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடு எல்லாம் பலவளம் இருந்ததுனா தான் பிடிக்கும். ஸோ அதனால் இதையும் கலந்துட்டோம். இது மட்டும் போதுங்க. இப்போ இதை போட்டு நம்ம துணி துவைச்சோம்னா நல்ல வெள்ளையாக போகும். ஆனால் இதை கொண்டு உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து துணி துவைச்சிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திட்டுவாங்க. என்ன காரணம் இருக்குதுங்களா, என்ன கெமிக்கல்லாம் கொண்டாந்து கொடுத்து என் கை அரிக்குது, காலை அரிக்குதுன்னு சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் அரிக்காது, எதுவும் செய்யாது. அவங்களுக்கு வந்து என்ன, அந்த கடையில் வாங்கி கடையில் வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி வரும். எப்போதுமே வாசமாக இருக்கணும் இல்லையா, வாசமாக இருந்தால் தான் அது அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு துணி துவைச்ச ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வாசனை பொருள் நம்ம ஒன்று சேர்த்தாகணும். வாசனை பொருள் பார்த்தா அப்புறம் துணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். துணி துவைக்கிறதுலையும் ஒரு இது இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா இதில் கொஞ்சம் வாசனை தூள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் சர்ஃப் எக்ஸலுக்காக உள்ள ஒரு சென்ட் வாங்கியிருக்கேன். இது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு நான் ஒரு 50 மில்லி வாங்கியிருந்தேன். ஒரு 25 ml சேர்ப்போம். ஆஹா, என்ன மனம்! இதில் வந்து லெமன் கிராஸ் ஆயில் அது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வாங்கி இதை மாதிரி செஞ்சு உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்குங்க, சந்தோஷப்படுவாங்க. துணிகள்லாம் நல்லா வெள்ளையாக துவைச்சி போடுங்க. கந்தை ஆனாலும் கசைக்கு கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் உள்ள துணியெல்லாம் நல்லா பளிச்சுன்னு துவைச்சி போட்டுக்குங்க. அப்போல்லாம் எங்களை நினச்சிங்க. எங்கள் வீடியோ சேனலை நாங்கள் கற்றுக் கொடுத்தோன்னு பெருமையாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு நிறைய வீடியோ வரும். நாங்கள் தமிழ் இலக்கணம் சொல்லிக் கொடுக்குறோம், தேவாரம் பாடலாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வருது. நீங்கள் பயன்படுத்திங்க. ஓகே, நன்றி நேயர்களே.